அனைவருக்கும் வணக்கம். நாம் கோயிலுக்கு செல்கிறோம், மருத்துவரிடம் செல்கிறோம், மாத்திரை சாப்பிடுகிறோம். ஆனாலும் சில நேரங்களில் எந்த மருந்தும் வேலை செய்யாது, எந்த பூஜையும் முழுமை பெறாது, எந்த தியானமும் ஆழமாக இறங்காது. ஏன் என்றால் நம் உடம்பில் இருக்கும் 7 சக்கரங்களும் அடைபட்டிருந்தால் அவ்வாறு இருக்குமாம். அவை என்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். சித்தர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை அறிந்திருந்தார்கள். இன்று விஞ்ஞானமும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு சக்கரத்தையும் இயற்கையால் எப்படி திறப்பது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். முதல் சக்கரம் மூலாதாரம், அமைவிடம் முதுகெலும்பின் அடிப்பகுதி. இந்த சக்கரம் அடைப்பட்டால் பயம், பாதுகாப்பின்மை, பண கஷ்டம், உடல் சோர்வு, என்னால் முடியாது என்ற எண்ணம் இவையெல்லாம் தொற்றிக்கொள்ளுமாம். இதற்கு இயற்கையான தீர்வு என்னவென்றால் பூமியில் நாம் படுக்க வேண்டும். செருப்பை கழற்றிவிட்டு புல்வெளியில் அல்லது மண்ணில் அல்லது பாறையில் படுத்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிவிட்டு முதுகு முழுவதும் பூமியில் படுமாறு நாம் படுக்க வேண்டும். இதை பூமிக்கு என்ற சக்தி இருக்கிறது. நம் உடலில் இருக்கும் எதிர்மறை மின்னணுக்கள் பூமியில் கரைந்து விடுமாம். வேர்கள் ஆழமாக போகும்போது மரம் சாயாதல்லவா? அதுபோலவே மூலாதாரம் திறந்தால் நாமும் சாய மாட்டோம். இதைத்தான் திருமூலர் கூறினார். மண்ணில் பிறந்தோம், மண்ணே நம் தாய் என்று கூறியுள்ளார். ஆகவே முதல் சக்கரம் மூலாதாரம், இயற்கை தீர்வு. பூமியில் படுப்பது இயற்கை தீர்வாகும். இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம், தொப்புளுக்கு கீழ், அமைவிடம் தொப்புளுக்கு கீழ் இருப்பது. இந்த சக்கரம் அடைப்பட்டால் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் திணறுவார்கள். படைப்பாற்றல் குறையும், உறவுகளில் தடை வரும், வாழ்க்கை சுவையற்றதாக தோன்றும். இதற்கு இயற்கை தீர்வு என்னவென்றால் தண்ணீரில் இறங்க வேண்டும். ஆறு, குளம், கடல், அருவி எதுவாக இருந்தாலும் சரி, நீரில் இறங்கி நீந்த வேண்டும் அல்லது வெறுமனே கால்களை தண்ணீரில் வைக்க வேண்டும். தண்ணீர் உள் உணர்வுகளின் கண்ணாடி. அது ஓடும்போது நம் மனதில் இருக்கும் தேக்கமும் ஓடிவிடும். படைப்பாற்றல் மீண்டும் பொங்கும். நீரின்றி அமையாத உலகு. திருவள்ளுவர் வெறுமனே நீரின் அவசியத்தை மட்டும் சொல்லவில்லை, நீரின் ஆன்மீக சக்தியையும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம், இயற்கை தீர்வு, தண்ணீரில் இறங்குவது. மூன்றாவது சக்கரம் மணிபூரகம், அமைவிடம் தொப்புளுக்கு மேல். இந்த சக்கரம் அடைப்பட்டால் தன்னம்பிக்கை இல்லாமல் போகும், முடிவு எடுக்க பயமாக இருக்கும், நான் யார் என்ற குழப்பம் ஏற்படும், செரிமான பிரச்சனைகளை கூட இது ஏற்படுத்தும். இதற்கு இயற்கை தீர்வு என்னவென்றால் சூரிய ஒளியை உள்வாங்குதல். காலை 6 முதல் 8 மணிக்குள் சூரிய ஒளியில் நிற்க வேண்டும். தொப்புள் பகுதியில் சூரிய ஒளி பட வேண்டும். கண்களை மூடி சூரியனை நோக்கி முகம் திருப்பி நிற்க வேண்டும். சூரியன் என்பது வெறும் வெப்பம் அல்ல, அவன் சக்தியின் ஆதி மூலம். சித்தர்கள் சூரிய நமஸ்காரம் செய்தது வெறும் உடற்பயிற்சி அல்ல, சூரியனிடம் தன்னம்பிக்கையை பெறும் வழிபாடு. சூரிய நமஸ்காரம் செய்த பிறகு நம்முள் ஒரு தீ முழக்கம் ஏற்படும். அதுதான் மணிபூரக அக்னி. ஆகவே மூணாவது சக்கரம் மணிபூரகம், இயற்கை தீர்வு, சூரிய ஒளியை உள்வாங்குதல். நாலாவது சக்கரம் அநாகதம், அமைவிடம் இதயம். இந்த சக்கரம் அடைப்பட்டால் நேசிக்க முடியாது, நேசிக்கப்படுவதை ஏற்க முடியாது, தனிமை, கோபம், பொறாமை, மன்னிக்க மறுக்கும் மனம், சில நேரங்களில் மார்பு வலி கூட வரும். இதற்கு இயற்கை தீர்வு மரத்தை கட்டிப்பிடித்து கொள்ளுதல். ஒரு பெரிய மரம் தேடு. ஆலமரம், அரசமரம், வேப்ப மரம், அது எதுவாக இருந்தாலும் 2 கைகளாலும் அந்த மரத்தை நாம் கட்டிப்பிடிக்க வேண்டும். மார்பு அந்த மரத்தை தொட்டிருக்க வேண்டும். 5 நிமிடம் மூச்சு விட வேண்டும். மரங்கள் உயிரோட்டம் உள்ளவை. அவை ஆக்சிஜன் மட்டும் தருவதில்லை, ஒரு அமைதியான அதிர்வை வெளிப்படுத்துகின்றன. அந்த அதிர்வு உன் இதயத்தை மென்மையாக்கும். சித்தர்கள் மரத்தடியில் தவம் செய்தது தற்செயல் அல்ல, மரங்கள் அவர்களின் குரு. நான்காவது சக்கரம் அநாகதம், இயற்கை தீர்வு, மரத்தை கட்டிப்பிடித்தல். ஐந்தாவது விசுத்தி, அமைவிடம் தொண்டை. இந்த சக்கரம் அடைப்பட்டால் இது உண்மையை சொல்ல தயக்கம் வரும், என் கருத்து முக்கியமில்லை என்று நம்புவாய். தொண்டை வலி, தைராய்டு பிரச்சனைகள் வரலாம். கலை, இசை, எழுத்தில் தடை ஏற்படும். இயற்கை தீர்வு சுத்தமான காற்றை ஆழமாக சுவாசிக்க வேண்டும்.
காட்டுக்கு போ, மலைக்கு போகலாம், கடற்கரைக்கு போகலாம். நின்று கண்களை மூட வேண்டும். மூக்கால் ஆழமாக சுவாசிக்க வேண்டும். காற்றே வாக்கு சக்தியின் ஆதாரம். சுத்தமான காற்று தொண்டையை சுத்தப்படுத்துவதோடு உன் வார்த்தைகளில் வலிமையையும் சேர்க்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அந்த தமிழ்மொழி வெளிப்பட காற்றே வாகனமாகும். ஆறாவது சக்கரம் ஆஜ்ஞா. அமைவிடம் புருவ மத்தியம். இந்த சக்கரம் அடைபட்டால் குழப்பம், தலைவலி, கனவுகள் இல்லாமல் போவது, நுண் அறிவு குறைவு, என் வாழ்க்கையில் திசை தெரியவில்லை போன்ற உணர்வுகள் ஏற்படுமாம். இயற்கை தீர்வு நட்சத்திர தியானம். இரவில் வெளியே போக வேண்டும். மின்சார விளக்கு இல்லாத இடம் தேட வேண்டும். வானத்தை பார்க்க வேண்டும். நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும். கண் இமைக்காமல் ஒரு நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். படிப்படியாக கண்களும் மனமும் அமைதியாகும். ஆக்ஞா சக்கரம் என்பது உள்கண். வெளிக்கண்கள் வெளியை பார்க்கும்போது உள்கண் உள்ளே திரும்பும். நட்சத்திரங்களின் ஒளி கோடி ஆண்டுகள் பயணித்து உன்னை வந்து அடைகிறது. அதை உணர்ந்தால் உன் சிறுமை புரியும். பிரபஞ்சத்தின் பெருமை புரியும். ரமண மகரிஷி கூறியுள்ளார், உள்ளே பார், அங்கே எல்லாம் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஏழாவது சக்கரம் சகஸ்ராரம். அமைவிடம் தலையின் உச்சி. இந்த சக்கரம் அடைபட்டால் நான் தனிமையாக இருக்கிறேன், யாரும் இல்லை போன்ற உணர்வு ஏற்படும். ஆன்மீக தொடர்பு துண்டிக்கப்பட்ட உணர்வு ஏற்படும். வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் போகும். இதற்கு இயற்கை தீர்வு பௌர்ணமி மௌனம். பௌர்ணமி இரவில் வெளியில் உட்கார வேண்டும். நிலவை நோக்கி மௌனமாக இருக்க வேண்டும். எந்த மந்திரமும் வேண்டாம், எந்த எண்ணமும் வேண்டாம். வெறுமனே உட்கார வேண்டும். நிலவின் ஒளி சூரியனிடம் கடன் வாங்கி வேண்டும். அது மெல்லிய ஆழமான சக்தி. அந்த மெல்லிய ஒளியில் உட்காரும்போது நம் தலையின் உச்சி திறக்கும். பிரபஞ்சத்தின் இணைவு கிடைக்கும். சிவமாகி நின்றாய் எனக்கே சிவமே. அந்த நிலை சகஸ்ராரம் முழுமையாக திறந்தால் மட்டுமே நடக்கும். ஆகவே முதல் சக்கரம் காலையில் 10 நிமிடம் மண்ணில் வெறு காலில் நடக்க வேண்டும். வாரம் ஒரு முறை ஆற்றில் அல்லது கடலில் இறங்க வேண்டும். இரண்டாவது சக்கரம். மூன்றாவது சக்கரம் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். நான்காவது சக்கரம் தினமும் 5 நிமிடம் மரத்தடியில் உட்கார வேண்டும். ஆறாவது சக்கரம் இரவில் ஒரு நட்சத்திரத்தை தியானிக்க வேண்டும். ஏழாவது சக்கரம் பௌர்ணமியில் மௌனமாக நிலவை பார்க்க வேண்டும். இயற்கை உன்னை குணப்படுத்த காத்திருக்கிறது. நீ மட்டும் வெளியே வர வேண்டும். இயற்கையோடு வாழ்பவன் என்றும் நோயற்றிருப்பான். நன்றி. நற்பவி.